ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. வெள்ளிய குகை அப்படின்ற ஒரு இதில் புடமிடுவாங்க போல இருக்குது, நமக்கு அது தெரியல. ஒருவேளை அது ஆசாரியர்களுடைய லாங்குவேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கு புடம், அது சோதனை. ஆனால் மனுஷனுக்கு எது சோதனை அப்படின்னா அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மை நோக்கி வருகிறதான புகழ்ச்சிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். நமக்கு அது தகுதியாக தான் வருதா, அப்படியே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு இது இருக்கா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லாதபடி நம்ம சில நேரங்களில் புகழ்ச்சிக்கு நம்ம மயங்கி இருப்போம் அப்படின்னா நமக்கு அது ஒரு சோதனையாக தான் முடியும். அதாவது நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு நபர் நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, ஒரு அலுவலகத்துலேயோ எங்கேயோ அவங்க மறைமுகமாக நம்மளை ஒரு சில வேலை வாங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, மாறி மாறி நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சிக்கணும். அப்படி இல்லாதபடி ஆஹா நமக்கு எவ்வளோ இன்பமாக பேசுகிறாங்க, ரொம்ப நம்மளை புகழ்கிறாங்க, நம்மளை பற்றி நல்ல ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஏமாந்து போகிறவர்களாக தான் இருப்போம். அதை தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து லூக்கா 6வது அதிகாரம் 26 பார்த்திங்கன்னா, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா மனுஷரும் நம்மளை குறித்து புகழ்ச்சியாக பேசுகிறாங்க அப்படின்னா என்னதான் அப்படின்னா நமக்கு அது நல்லது இல்லை அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். ஆண்டவரே இதை சொல்கிறாரு. அதாவது எல்லா மனுஷரும் புகழக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் நடக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒருவேளை ரொம்ப நல்லவங்களாக இருந்து மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க கெட்டவங்க அவங்கள திட்ட தான் செய்வாங்க, அவங்கள மறைமுகமாக குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே கெட்ட நபர்களாக இருந்தாலும் அவங்கள நல்லவங்க திட்டுவாங்க. ஒரு மீடியமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா பக்கமும் ஏதோ ஒரு இது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ எல்லா மனுஷரும் நம்மளை குறித்து புகழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா மனுஷரும் நம்மளை குறித்து புகழ்ச்சியாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நாளும் அது இருக்காது. அப்படியே இருந்துச்சுனாலும் நம்ம ஒருவேளை அந்த இடத்துல கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அது அர்த்தம். அப்போ அதுவும் நமக்கு நல்லது இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையின் மூலமாக பார்க்குறோம். கலாத்தியர் 5:26 பார்த்திங்கன்னா, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இதில் ஆரம்பத்தில் சொல்லும்போதே அது உங்களுக்குரிய புகழ்ச்சி அப்படின்றதே சொல்லப்படலை, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு காரியத்தில் நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னா அது என்னது? வீணான ஒரு புகழ்ச்சி. அந்த வீண் புகழ்ச்சியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விரும்பவே கூடாது. இதுக்கு நம்ம தகுதி இல்லை அப்படின்னா அந்த வீணான புகழ்ச்சியை நம்ம விரும்பாமல் இருக்கணும். அடுத்து ஒருவரையொருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. அதாவது ஒரு நல்ல ஐக்கியம் அப்படின்னும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வரதான் செய்யும். கோபம் மூட்டக்கூடிய சில காரியங்கள் வரும், பொறாமை கொள்ளக்கூடிய காரியங்கள் வரும். இதிலெல்லாம் ஞானமாக நம்ம இல்லை அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறி போகும். புகழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? இந்த புகழ்ச்சி வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் தன்னுடைய காரியங்களை இழந்து போன நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்த நாளில் 1 ராஜாக்கள்லேருந்து ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 4வது வசனம்.
அதாவது சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யபாரம் யாருக்கு வரும் அப்படின்னா அவனுடைய மகனுக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது ரெகோபயாம் அந்த இடத்துல ராஜா வாகனம்னும் போது என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் எல்லாரும் அவனை தேடி வராங்க. தேடி வந்து உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஒரு 3 நாள் கழித்து நான் உங்களுக்கு மறுமொழி சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 4வது வசனம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். பாரமான நுகத்தை வச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது சாலமோனுடைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்குன்னு அவன் வந்து அரண்மனைகளை கட்டினான். அரண்மனை மட்டும் இல்லை, அவனுடைய மனைவிமார்களுக்காக அரண்மனைகளை கட்டினான், தோட்டங்களை கட்டினான், இன்னும் அநேக காரியங்களை அவன் வந்து செஞ்சான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவன் வந்து ஜனங்களை எப்படி நடத்தினான்னா கடினமாக நடத்தினான். ஏன்னா வேலை செஞ்சாகணும், செஞ்சால் தான் இது முடியுன்ற ஒரு பெரிய டார்கெட் அவனுக்கு இருக்கும்போது அவனுக்கு இருக்கிற ஜனங்களை அவன் கடினமாக நடத்தினான், நிறைய வரி போட்டான் அப்படின்லாம் சொல்லப்படுது. அது உண்மையாக என்னமோ நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த தாஜ்மஹால் கட்டப்படுற நேரத்துலையும் ஜனங்களை ரொம்ப வேலை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப வெறுத்து போய் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வேலை வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதிகமான வேலை இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவன் ஒரு 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லி 5வது வசனத்தில் சொல்கிறான். சொல்லும்போது எல்லாருமே போயிடுறாங்க. இவன் வந்து முதல்ல முதியோரோட ஆலோசனை பண்ணுறான். அவங்க வந்து அவங்க கேட்குறது சரிதான், லகுவாக்குவேன், நான் அவங்கள நல்லா நடத்துவேன் அப்படின்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அதோடு அவன் முடிச்சிருந்தான்னா அவனுக்கு அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. ஆனால் அவன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறான்னா முதியோரோட ஆலோசனையை விட்டுட்டு தன்னோட வளர்ந்த வாலிபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். அப்படி வாலிபர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் என்றார்கள். அதாவது முதியோர் வந்து நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. நான் உங்களை லகுவாக நடத்துகிறேன், உங்கள் சுமையெல்லாம் லகுவாக்கி போடுறேன் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு வந்து அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனையை இவன் கேட்காதபடி என்ன பண்ணுறான், வாலிபர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவனை வந்து புகழ்கிறாங்க. அதாவது என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாக இருக்கும். அதாவது எனக்கு அவ்வளோ மகிமை இருக்குது, நான் அவ்வளோ பெரிய ஆள், எங்கள் அப்பாவை விட நான் பெரிய ஆள், எனக்கு நிறைய தெரியும் அப்படின்லாம் அவனை போட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அந்த பாரமான நுகத்தை நான் என்ன பண்ணுவேன், இன்னும் நான் அதிக பாரமாக்குவேன்னு சொல்லு. அப்புறம் சவுக்குகள்னால தண்டித்தாங்க, நான் இப்போ என்ன பண்ணுவேன், தேள்கள்னால தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லு அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை. அவனுக்குன்னு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார், சாலமோனோட பையன் அப்படின்னா. ஆனால் அதை பற்றியும் அவன் வந்து அதை இருதயத்தில் வச்சு யோசிக்கணும், இது சரியாக வருமா அப்படின்னு ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதபடி அவன் அப்படியே போய் ஜனங்கள்கிட்ட வந்து சொல்கிறான். சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த 16வது வசனம் பாருங்கள். இப்படி சொன்னால் கண்டிப்பாக யாராவது ஜனங்கள் வந்து அவனுக்கு கீழே அடங்கி இருக்கணும்னு நினைப்பாங்களா? அந்த 16வது வசனத்தில் அவனுடைய காரியங்கள்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு.
ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போதும் தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். அதாவது அந்த இடத்துல அவங்க செவி கொடுக்கல அப்படின்னோடனே இஸ்ரவேலர் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல தாவீதோடே எங்களுக்கு பங்கு ஏது அப்படின்னு ஈஸியாக அந்த இடத்துல அவங்க தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உரமும் இல்லை, நான் உங்களுக்கு கீழே அடங்கி இருக்கணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போதும் தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவனை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி போனதோட முடிவு பார்த்திங்கன்னா, அந்த 11 பகுதியும் அவனுக்கு இல்லை, இந்த யூதாவுடைய காரியங்கள் மட்டும்தான் அவனுக்கு கீழே வருது. 17வது வசனம் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த புகழ்ச்சிக்கு அவன் மயங்கினதுனால, அதன்படியே அவன் செய்ததுனால என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ராஜ்யபாரத்தையே அவன் இழந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல காரியங்கள் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ராஜ்யபாரத்தை ஒருங்கிணைத்து கொண்டு அதை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக கட்டுறதுக்கு தாவீது பட்ட பாடு எவ்வளவோ பாடுபட்டு எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் சாலமோன் நிறைய காரியங்களை செஞ்சான், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ரெகோபெயாமோட காரியத்தில் பார்த்திங்கன்னா, தாவீதின் நிமித்தம் தான் இந்த ஒரு இதுக்கு மட்டும் இவன் ராஜாவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆகுதே தவிர, ஒருவேளை அந்த இடத்துல தாவீதுன்ற ஒரு நபர் முற்பிதாவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் அவன் தெருவில் நிற்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறி இருக்கும். அந்த மாதிரி அந்த புகழ்ச்சியை அவன் விரும்பி அதுக்கு செவி கொடுத்ததுனால அவன் ஒன்றுமே இல்லாத ஒரு நபராக மாறிப்போனான். இதை சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு நன்கு தெரிந்த முன்னாடிலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இந்த கதையை சொல்லுவாங்க. அந்த பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதையை ஒரு வகுப்பறையில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ பிள்ளைங்க ரொம்ப ப்ரில்லியண்ட். நம்ம ஒன்று சொன்னால் அந்த பிள்ளைங்க நம்மளை கிராஸ் கொஸ்டின் பண்ணுறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தோணுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்க கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ அந்த கிளாஸில் பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. காக்கா பறந்து வந்துச்சு. அந்த பாட்டி பார்க்காத போது இந்த வடையை அது திருடிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி, அடுத்து நரி இந்த மாதிரி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இது பாட்டு பாடும்போது கீழே விழுந்துருச்சு, நரி தூக்கிட்டு ஓடி போயிடுச்சுன்னு கதையை முடிச்சிட்டாங்க. முடிக்கும்போது அந்த இடத்துல இப்போ ஒரு பிள்ளை எழும்பி கேட்டுச்சு, ஏன் வடையை திருடிட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்ட உடனே, ஆமாம், ஒருத்தருடைய சொந்த காரியம், அதை அவங்க பார்க்காம இருக்கும்போது அவங்க அனுமதி இல்லாமல் அதை எடுத்தால் அது திருட்டு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அப்படின்னா நேற்று பசு பால் தரும் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ பசுக்கிட்ட நம்ம பால் எடுக்கிறதும் திருட்டு தானே? ஏன்னா பசு நமக்கு அனுமதி கொடுக்கல, நம்ம நம்மளாக தான் போய் அதை எடுக்கிறோம், அப்போ அது திருட்டு தானே அப்படின்னுது. அப்புறம் அந்த பிள்ளையை எப்படியோ சமாளித்து, இதுக்கு தான் அது படைக்கப்பட்டிருக்கு, நமக்காக தான் அப்படின்லாம் சொல்லி உட்கார வச்சாச்சு. அடுத்து ஒரு பிள்ளை எழும்பி கேட்குது, காக்காவை நரி புகழ்ந்துச்சு அப்படின்னா காக்கா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல, நம்ம இவ்வளோ கருப்பாக இருக்கோம், நம்மளை போய் இது புகழுதே, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போகுதுன்னு அது யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி, இந்த புகழ்ச்சிக்கு நம்ம தகுதியான்னு யோசிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பிள்ளை பேசுது. கடைசியில் அந்த வகுப்பறையை நடத்தி கொண்டு இருந்தவங்க இந்த பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லி முடியாதுன்ற மாதிரி, ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறது, இந்த மாதிரி வீணான புகழ்ச்சி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னொன்று புகழ்கிறதான நபர்கள் முதல்ல அதுக்கு தகுதியான்னு கூட நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி அதை ஒரு ஆலோசனையாக சொல்லி அந்த கதையை அப்படியே இது பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இந்த பிள்ளைங்கிட்ட பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி. அதாவது நம்மளை நோக்கி புகழ்ச்சி வருது அப்படின்னும்போது அந்த புகழ்ச்சிக்கு முதலாவது நம்ம தகுதியா அப்படின்னு யோசிக்கணும், தகுதியான்னு யோசிக்கணும். இன்னொன்று, புகழ்கிறதான நபர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அந்த நபர்கள் நமக்கு சரியான நபர்களாக இருந்தால் கூட
நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் யாருக்கு தான் நம்ம செலுத்தணும்? ஆண்டவருக்கு தான் செலுத்தணும். ஏன்னா நம்மளுடைய ஞானத்தினாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ நம்ம எதையுமே செய்கிறதில்ல. அப்போ நமக்கு வருகிறதான ஒரு சில புகழ்ச்சிகள் கூட நமக்கு உரியது அல்ல, அது தேவனுக்கு மாத்திரமே உரியது அப்படின்னு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது தீனால பார்த்தா அவள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வாலிபன் அவள் மனசுக்கு இதமாக பேசும்போது அவள் மயங்கி போகிறது, அவளுடைய காரியங்கள் எல்லாமே தவறாக முடியக்கூடிய அளவில் தான் மாறி போகுது. இந்த நாட்களில் கூட ஒரு சில இடத்துல நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தா அங்கங்கே பொம்பளை பிள்ளைங்க நின்று அழுதுகிட்டு இருக்கோம். அவன் ஏன் என்ன அப்படின்னு கத்திக்கிட்டு கிடப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ சூழ்நிலை எப்படி மாறி போச்சுன்னா, முதலாவது அந்த நபர் புகழ்ந்ததான புகழ்ச்சியெல்லாம் கேட்டு அதுக்கு மயங்கி போய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போன ஒருத்தர் அங்கே அழுதுகிட்டு இருக்கிறதையும், அந்த மாதிரி அந்த நபர்கள் அசட்டை பண்ணப்படுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வீணான புகழ்ச்சிகள் வரும்பொழுது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோன்னா இந்த மாதிரி வஞ்சனைகளுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதனால் நமக்கு வேதம் சொல்லுகிறபடி அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனைன்ற மாதிரி நமக்கு வருகிற புகழ்ச்சியை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம விழுந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த புகழ்ச்சியானது நம்மை மேற்கொள்ளுகிறதாய் மாறி போகும். அதனால் தேவனுடைய கிருபையின்படியாக அந்த புகழ்ச்சியை நம்ம அப்படியே வாங்கி அவருக்கு நேராக செலுத்துகிறவர்களாக நம்ம இருந்தோன்னா தான் நம்ம தப்பிக்க முடியும். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களுக்கு உண்டாகிற புகழ்ச்சியிலெல்லாம் நாங்கள் அப்பா ஜாக்கிரதையாக இருக்க அப்பா, அந்த கண்ணிகளிலே நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அப்பா, எங்களை வஞ்சகமாய் வேலை கொள்ளுகிறதான நபர்களிடத்தில் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அப்பா, அந்த புகழ்ச்சியிலெல்லாம் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா அப்படியாக அப்பா எல்லா மனுஷரும் நம்மளை புகழணும்னு சொல்லிட்டு ஒருத்தரை நல்லவங்கள பார்த்தா நல்லவங்கள மாதிரி இருக்கிறது, கெட்டவங்கள பார்த்தா கெட்டவங்கள மாதிரி இருக்கிறது, அப்படியே எல்லா இடத்துலையும் ஆமாசாமி போட்டு ஜால்ரா போட்டு அப்படியாக அந்த புகழ்ச்சியை வாங்கக்கூடிய நபர்களாக அல்ல தகப்பனே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு சத்தியத்திற்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடியவர்களாய் எங்களை தேவன் உருவாக்குங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்ற அந்த வேத வசனத்தின்படியாக அப்பா வருகிறதான அந்த வீணான புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதபடி அதை விரும்பாதபடி அப்பா தேவன் எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதபடி கோபம் மூட்டக்கூடிய அளவுக்கு இல்லாதபடி ஒரு நல்ல சமாதானத்தை அன்பை ஐக்கியத்தை காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உம்முடைய சமாதானத்தை தேவன் அப்பா ஒவ்வொரு இடங்களிலும் கட்டளை இடுங்க ராஜா. அப்பா சமாதான பிரபுவாகிய நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. இந்த இடத்துல அப்பா நாங்கள் ரெகோபயாமை குறித்து பார்க்கிறோமே, அந்த நல்ல ஆலோசனைகளை தள்ளிவிட்டு அப்பா அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிற அந்த புகழ்ச்சியான காரியங்களுக்கு மயங்கி அந்த காரியங்களுக்கு செவி கொடுத்து அவைகளை மக்களிடம் சொல்லும் பொழுது அப்பா தன்னுடைய ராஜ்யபாரத்தையே இழந்து போனானே. தாவீதின் நிமித்தம் மாத்திரம் அவனுக்கான அந்த யூதாவின் ராஜ்யம் மாத்திரம் கிடைத்ததே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எந்த விதத்திலும் இந்த வீண் புகழ்ச்சிகள் செவி கொடுக்காதபடி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நோக்கி ஒரு புகழ்ச்சி வரும் பொழுது இந்த புகழ்ச்சிக்கு முதலாவது நம்ம தகுதியா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் அப்பா. அப்படியே தகுதியாக இருந்தாலும் கூட அந்த தகுதியை கொடுத்தவர் எங்கள் தேவன்தான் என்று சொல்லி அந்த புகழ்ச்சியை அப்படியே உமக்கு செலுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம்
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, வஞ்சகமான நபர்கள் எங்களை புகழும் பொழுது நாங்கள் அதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் அப்பா. அப்பா அந்த இடங்களிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு அந்த நபர்கள் யார் என்பதை அப்பா நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்பா. அந்த புகழ்ச்சியிலே மயங்கி எங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே அல்ல தகப்பனே. அந்த இடத்துல அப்பா எங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுங்க ராஜா. எந்த இடத்திலும் நாங்கள் வஞ்சகமான வீணான புகழ்ச்சிகளுக்கு மயங்கி போகாதபடி தேவன் எங்களுக்கு ஞானத்தை கிருபைகளை கொடுத்து நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ராஜா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட அப்பா இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா, ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை கொண்டு அநேக ஆலோசனைகளை தேவன் கொடுக்கிறீரே. அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அப்பா இன்னும் அதிகமாய் உம்மண்டை கிட்டி சேர தேவன் கொடுக்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் கிருபையின் மேல் கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக கீழ்ப்படிதலின் ஆவியை தேவன் கட்டளையிட்டு நடத்துங்க ராஜா. இந்த நாளிலும் கூட இந்த அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும். தேவன் எங்களோடு கூட என்ன பேசுகிறார் என்று வாஞ்சியோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் நன்மையினால் நிரப்புங்கப்பா. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிற தேவன். அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்கப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள்.